இந்த கொஞ்ச நாள்ல பல போராட்டத்துல நான் மாட்டிக்கிட்டேன். பல பிரச்சனையில நான் சிக்கிட்டேன். வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாத கொடுமையெல்லாம் சந்திச்சு இன்னைக்கு இங்கே வந்து நிக்கிறேன். முக்கியமான சூழ்நிலையில எல்லாம் நீ என் கூட துணையா இருந்திருக்கிற. இது வரைக்கும் நான் கேட்காம நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு இது எல்லாத்தையும் விட இன்னும் 2 விஷயம் மட்டும் பண்ணி கொடுத்துரு. ஒண்ணு, எந்த தடையும் இல்லாம ஒரு மெச்சர மாதிரி என் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதே அருள் புரியணும். இன்னொன்னு, அன்பை என்னைய மறந்துட்டு துளசிய கட்டிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் எனக்காக நீ பண்ணி கொடுக்கணும். உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிற. என் அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டா நான் யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போயிடுறேன். ஆனா என்னைக்கும் என் உயிரையும் எனக்குள்ள இருக்கிற இந்த உயிரையும் நான் கண்டிப்பா அழிக்க மாட்டேன். அந்த தெளிவோடதே இந்த முடிவெடுத்திருக்கிறேன். நான் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாருன்னு கண்டுபிடிக்க என்னால ஆன எல்லா முயற்சியும் நான் எடுத்துட்டேன். ஆனா எல்லாமே ஏதோ ஒரு தோல்வியிலதான் போய் முடியுது. இதுதே என் விதின்னு நீ தீர்மானிச்சிட்டியோங்கிற எண்ணம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, என் நிலைமைய பார்த்து எல்லாரும் கஷ்டப்படுறதையோ வேதனைப்படுறதையோ பார்க்க எனக்கு தெம்பில்ல, விருப்பமும் இல்ல. நான் போறேன்.